மார்க்கு 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். உங்க வேத புஸ்தகத்தை மார்க் 16ஆம் அதிகாரம். அதிலிருந்து சில காரியங்களை நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கும் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி சிந்திக்கிறதுக்கு முன்னதாக ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை சிந்திக்கும் முன்னதாக நேற்றுக்கு எங்க ட்ரினிட்டி சர்ச் பாஸ்டர் வந்திருந்தார். அவரோடு கூட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவருடைய சாட்சியை நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த 2 மணி நேரம் போனதே தெரியும். ஆண்டவர் அவரை அழைத்த விதம், ஆண்டவர் அவரை உடைத்து நொறுக்கி உருவாக்குன விதம், வெறும் பைபிள் காலேஜ் போன போதாது, அவர் உடைத்து உருமாற்றுவார். சுயத்தை கம்ப்ளீட்டாக சுயம் இல்லாமடி செய்வார். நான் அல்ல, கிறிஸ்துவே. நான் அல்ல, கலாத்தியர் 2:20 கிறிஸ்து தான். எனக்கு அங்க வேலை இல்லை. நான் என்கிற சுயம் செத்து போச்சு என்கிற காரியத்தை குறித்து அந்த பாஸ்டர் நானும் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களையும் நான் உற்சாகப்படுத்துறேன். உங்களுக்கு சமயம் இருக்கும்போது நீங்க வரலாம். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீங்க வரலாம். ஃபோன் பண்ணிட்டு வாங்க, திடீர்னு வந்துடாதீங்க. நாங்க நீங்க வரும்போது நாங்க இருக்கணும் இல்லையா, அதனால ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எல்லாரும் மொத்தமா வந்துடாதீங்க, இத்தனை பேரும் வந்துடாங்க, ஒன்னா வந்துடாதீங்க, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பத்தி பேசுவோம், சிந்திப்போம், தியானப்போம். உங்ககிட்ட இருந்து நாம் சிலதை படித்துக் கொள்ளுவேன், ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுப்பார். என்னிடத்துல இருந்து உங்களிடத்துல சில காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அது ஒரு பெரிய பெரிய அருமையான சந்திப்பாக இருக்கும். பவுல் தீமோத்தி நினைக்கும் போதெல்லாம் பவுலுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். தீமோத்தி ரட்சிக்கப்பட்ட விதம், தீமோத்தியும் அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் ஆண்டுக்குள்ள நடத்தின விதம், அதை நினைக்கும் போது பவுலுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அனுபவம் உள்ள பவுல், வயதான பவுல், தீமோத்திய தன் சொந்த உடன் ஊழியர்னு சொல்லுறாங்க. ஆகையினால நீங்க வரலாம், போன் பண்ணிட்டு வாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டு தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கடனுக்காக ஜெபித்தோம். என்னுடைய இந்த வயதுக்கு கடன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பெருமையா பேசல. அமெரிக்காவுக்கு போனேன், கனடாவுக்கு போனேன், பல லட்சங்கள் செலவு செய்கிறேன். ஆனா கடன்னா என்னன்னு தெரியாது. கடன் வாங்க நான் படிக்கல, கடன் வாங்குறத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். 2 முறை ஸ்டேட் பேங்க்ல வீடு கட்டும் போது கடன் வாங்கினேன். ஆனால் அதற்காக பல நாள் ஜெபிச்சு இது கட்ட முடியும் என்று தெரிந்த பிறகு, ஆண்டவர் உதவி செய்வாருங்கிற நிச்சயம் கிடைத்த பிறகு பேங்க்ல போய் கடன் வாங்கணும். 2 முறை. ஒரு முறை 8 லட்சம், இன்னொரு முறை 7 லட்சம் நினைக்கிறேன். அவங்க 5 வருஷம் டைம் கொடுத்தாங்க. ஆண்டவர் எனக்கு 6 மாசத்துல கட்டி முடிக்க. ஏன் தெரியுமா? அவருடைய ஊழியக்காரனாகிய நான் கடன்ல இருக்க அவர் விரும்புகிறது இல்லை. பைபிள் வசனம் இருக்கு, அன்பின் கடனாகிய
அந்த கடனை தவிர வேற எதிலையும் கடன்படாது இருங்க. தயவு செய்து கடன் வாங்குறத இனிமேல் மறந்துருங்க. விசுவாசத்துல கூட கடன் வாங்காதீங்க. ஜெபம் பண்ணி கூட கடன் வாங்காதீங்க. ஜெபம் பண்ணுன ஆண்டவர் நடத்தினார், ஐயா ஒரு 10,000 தான் கொடுங்க. தயவு செய்து வேண்டாம், அந்த ஜெபமே வேண்டாம். கடன் வாங்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம் வேணும். நிச்சயமாய் அந்த ஜெபத்துக்கு இந்த தேவன் பதில் கொடுப்பார். நீங்க கடன் ஃப்ரீ ஊழியக்காரராக இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல மறுபடியும் இந்த இன்னைக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களோடு கூட இருக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நீடித்த நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னதாக ஒரு 4 மணிக்கு சொப்பனம் கண்டேன், கனவு கண்டேன். செத்து போயிட்டு கனவுல செத்து போயிட்டு. அப்புறம் எல்லாரும் கிட்ட வந்து பேசுறோம், செத்து போனவங்க கிட்ட. நான் கனவுல சொப்பனத்துல, எங்கிட்ட பேசாதீங்க நான் செத்து போயிட்டேன், எங்கிட்ட பேசாதீங்க நான் செத்து போயிட்டேங்க. கண்ணை விழிச்சு சிரிச்ச நானே தனியா பைத்தியக்காரனா. இப்படியும் கனவா? மரித்தாலும் அவரோடு கூட பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஃபெலோஷிப்ல கலந்து கொள்ள வந்தால் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டாவதாக. போன வாரத்துல ஒருத்தர் வந்தார், விசுவாஸ். திடீர்னு வந்தாரு, நான் உட்காந்துட்டு இருந்தேன். என் கையை தூக்கி தலைமையில வச்சாரு, அப்புறம் போயிட்டாரு. நான் கூப்பிட்டு, ஐயோ என்னையா அது, நீ பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரனா, என்ன ஐயா? அது என்னமோ எனக்கு ஒரு மனசுல ஒரு, உங்க கையை என் தலைமையில படணும், நான் சொன்னா நீ செய்ய மாட்டேன், நானே தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய சுகந்த வாசனை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் பரிசுத்த சுகந்த வாசனையை, அன்பின் சுகந்த வாசனையை, பரிசுத்தத்தின் சுகந்த வாசனை, அன்பின் சுகந்த வாசனை மற்றவர்களுக்கு நான் வாரி கொடுக்கிற அழைப்பாக்கு இந்த அழைப்பு. இந்த அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல, உஷிதமான உயர்ந்த அழைப்பாக்கு. துபாயில 15 வருஷம் இருந்தேன். 15 வருஷம் ஆண்டவர் தேடல, 15 வருஷம் ஜெபிக்கல. ஆனால் அப்படி இருந்தும் என்னை கூட தெரிந்து கொள்ள அவர் சித்தம் கொண்டார். அதை நினைக்கும் போது நான் நன்றி சொல்லுவேன். நான் நினைக்கிறேன், என்னை விட வயதான ஐயா பாதாஜெய நினைக்கிறேன், இல்லைங்களையா? அவரு பேண்ட் இன் பண்ணிருக்க பாருங்க. 35 வயசு வாலிபனாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பெரிய ஒரு கைதட்டு கொடுப்போங்க ஐயா. ஐயா ஐயா பாருங்க, தவறாமல் பைபிள் ஸ்டடிக்கும் இதுக்கு வந்துட்டு இருப்பார். அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை ஃபெய்த்ஃபுல்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ்ங்கிறது வேற, ஃபெய்த்ஃபுல்னஸ்ங்கிறது வேற. ரெண்டு ஒரே அர்த்தம் தான் தமிழ்ல. ட்ரூத்ஃபுல் அப்படின்னா உண்மை, ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா உண்மை. ஆனா ஃபெய்த்ஃபுல்ங்கிறதுல
இடைவிடாமல் தவறாமல் உண்மை. அதான் ஃபெய்த்ஃபுல். ட்ரூத்ஃபுல்ங்கிறது உண்மை, அவ்வளவுதான். ஆனா ஃபெய்த்ஃபுல் அப்படி இல்லை. அந்த ஃபெய்த் இங்கிலீஷ் பைபிள்ல ஃபெய்த்ஃபுல்ங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துட்டு, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தயவு செய்து, மாத்திரமல்ல இங்கிலீஷும் தமிழும் கலந்த பைபிள் வந்துடுச்சு. முடிந்தா வாங்கி, நான் இப்ப சமயத்திலும் ஒன்று வாங்கினேன், நல்ல பிரயோஜனமா இருக்கிறது. இந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் இங்கிலீஷ், ரெண்டு பக்கமா. இப்ப நீங்க இங்கிலீஷும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், தமிழையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியானபடி தமிழ் தெரியாது கூட அதன் மூலமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்ன சில பழைய வார்த்தைகளை உபயோகிச்சிருக்காங்க, அதுதான் நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். தட்ஸ் ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மார்க் 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், அவரை வைத்த இடத்தை மகதலேன மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அதை படிச்சோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க. அந்த வசனத்தை படிச்சோன்னா உங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்க. யாருக்காட்ட தைரியமா சொல்லுங்களேன். அவரை வைத்த இடத்தை மகதலேன மரியாளும் பொண்ணு யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பொண்ணு பார்த்தார்கள். நீங்க உங்க சபையில ஒருத்தர் இறந்துட்டான்னு வச்சுக்குவோம். அவர் சபை கொண்டு வந்து பெட்டியில வச்சு சின்ன பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்புறம் எடுத்துட்டு போகும்போது, கதைக்க கொண்டு போகும்போது எத்தனை பெண்கள் வர்றாங்க? பெண்கள் வர்றாங்களா? இந்த இடத்துல நாம் பார்க்கிறது, இதுக்கு பேர் சுடுகாடு. சுடுகாட்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? மார்த்தாலும் மரியாள். நமது கலாச்சாரத்துல சுடுகாடுக்கு பெண்கள் போக அனுமதிக்க மாட்டாங்க. மீறி போயிட்டு வந்தா குளிக்காம உள்ள போகக்கூடாது, தெரியுமா? ஏன்னா வரும்போது பிசாசை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. குளிச்சாக்க அந்த தண்ணி வழியா அந்த பிசாசு போயிடும். உண்டா இல்லையா? குளிக்கிறதுக்கு பிசாசு போகுதுன்னா இல்ல, செத்தவங்க வந்து சத்த கிருமிகள் நம்ம பிடிக்கும், அது நீங்கிறதுக்காக. ஆனா இங்க நான் பார்க்கிறது ரெண்டு ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்து மேல வைத்திருந்த அன்புனால அவரை பிதைக்கிற இடத்துக்கு வந்து யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். துணிச்சலான ரெண்டு சகோதரிகள், துணிச்சலான ரெண்டு பெண்கள், தேவனுக்காக, ஆபிரகாமின் தேவனுக்காக நிற்கிற பெண்கள். ஆண்டவர் பெண்களை உபயோகிக்கிறாராகும். பல வருஷங்களாக இந்த ஃபெலோஷிப்ல பெண்களும் வந்திருந்தாங்க, சிஸ்டர்ஸ். சமீபத்துலதான் நாங்க பாஸ்டர் மணி பாலு நானும் ஆலோசிச்சு சரி அவங்கள தனியா நடத்துவோம், அவங்கள பிரிச்சு விட்டோம். அவங்களுடைய ஃபெலோஷிப், பெண்கள் ஃபெலோஷிப் ரொம்ப அபாரமா நடக்குறங்க, அற்புதமா நடக்கிறது. சில சமயம் எனக்கு பொறாமையா இருக்கு, அதுல போய் சேர்ந்துக்கலாமான்னு. ஆனா அவங்க என்னை சேர்க்க மாட்டாங்க, ஆச்சரியமா செய்யறாங்க. பெண்களை கர்த்தர் உங்களையும் என்னை உபயோகிக்கிற மாதிரி அதே மாதிரி பெண்களையும் ஆண்டவர் உபயோகிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல முதல் பாக்கியம் யாருக்கு வரீங்களா? சீசனுக்கு இல்ல, இந்த அதிகாரத்து பிரகாரம் பெண்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய அன்பு, இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்க அந்த பெண்களுடைய பக்தி வைராக்கியம், பாசம். அப்புறம் அந்த வசனத்துக்கு பிறகு 47ஆம் வசனத்துக்கு பிறகு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஓய்வு நாளான பின்பு
மகதலேன மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இருக்கும்படி. வாட் இஸ் சுகந்த வர்க்கம்? அதை பத்தி ரிசர்ச் பண்ணீங்களா? வாசனை திரவியம். ஏற்கனவே செத்து போய் பல நாட்களான உடம்புக்கு. அப்படின்னா அந்த உடம்பு எங்க இருக்கு? எப்ப வேணாலும் போய் பாக்குற மாதிரி. எங்க நம்ம எப்படி வச்சிருக்க உடம்பெல்லாம், செத்து போன உடம்பு ஒரு நேரம் புதைச்சா அதோட சரி. வேணாக்க அந்த கல்லறை மேல கேன்ல கொளுத்தி வைப்பாங்க, அல்லது சிலுவை வைப்பாங்க. இது அப்படியே இல்லை. இது ஒரு வெட்டப்பட்ட ஒரு கல்லறை. இந்த கல்ச்சர் நம்ம கல்ச்சர் கொஞ்சம் வித்தியாசம். நிறைய இடங்கள்ல நம்ம கல்ச்சருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் தான் வித்தியாசம். கொஞ்சம் தண்ணி தண்ணி போடலாம் இருக்க போறேன். ஆமா, இதுக்குள்ள இருக்கும். இந்த ஃபெலோஷிப் கிட்டத்தட்ட 35 வருஷம் 40 வருஷமா நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கார். ஆனா நேற்றுக்கு தெரியும்னு நான் அதை பற்றி சிந்திச்சேன். எப்படி இதெல்லாம் ஆச்சு? பணத்தினாலயா? திறமையினாலயா? இல்லை. என்னை அழைத்த ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எதுக்காக என்னை அழைச்சீங்க? உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் பெற்றுக்கொண்டு சுகமாய் வாழவா? நீங்க கொடுக்கிற நன்மைகள்லாம் நான் பெற்றுக்கொண்டு என்னை மாத்திரம் பத்திரமா வைத்துக் கொள்ளவா, அல்லது மற்றவர்களுக்கு உதவியாக ஆசீர்வாதமாக இருக்குவா? நேற்றுக்கு நான் பேசிக்கொண்டிருந்த பாஸ்டர் அவருடைய சாட்சியை கேட்டேன். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில நானும் சில விதைகளை விதைச்சிருக்கேன். அவருக்கு நன்றியா இருக்கிறார். 16 சொன்னாங்க, ஓய்வு நாள் பின்பு மகதலேன மரியாளும் யாக்கோபின் தாய மரியாளும் சலோமி என்பவர் அவருக்கு சுகந்தவர்க்கும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தில் முதலாம் நாள், எதுவா இருக்கும்? வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதலாம் நாள் எனக்கு சனிக்கிழமை வாரத்தினுடைய கடைசி நாள். ஏன்னா அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பிரகாரம் தான் இருந்தோம். அதேதான் இன்றைக்கும். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது சுமார் எத்தனை மணியா இருக்கும்? அது 5:30 6 மணி சூரியன் உதயமாகிறது. நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரம் இவங்க இயேசு தேடி போயிருக்காங்க. வித்தியாசம் தெரியும். கல்லறை இடத்துக்கு வந்து 2 பெண்கள் ஆண் துணை இல்லாம கல்லறை இடத்துக்கு வர முடியுமா? உங்க மனைவியை நீங்க கல்லறைக்கு அனுப்புவீங்களா? அனுப்புவாங்க. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. ஆனா இந்த மார்த்தாலும் மரியாளும் உங்க வைஃபா இருந்தா நீங்க போக வேண்டாம்னு சொல்ல போயிடுவோம். அப்படித்தான். ஆமா, சொல்ல. ஆமா, இவர் வைஃப் பேர் சொல்லுவோம். ஐயா, இந்த பைபிள் வாசிக்கும் போது மத புஸ்தகம் ஆக்கிறாங்க. தயவு செய்து இதை வாசிக்க நீங்க சிரிக்கணும்,
இதை வாசிக்க வாசிக்க நீங்க அழணும். இதை வாசிக்க வாசிக்க வைராக்கியம் வரணும். இதை வாசிக்க வாசிக்க பாவ அறிக்கை செய்யணும். இதை வாசிக்க வாசிக்க இயேசுவுக்காக வாழ்வேனுங்கிற அந்த உற்சாகம் வரணும். அதாவது பைபிள். அல்லேலூயா. உண்மையா பையன் என்ன சொல்றீங்க? இது மத புஸ்தகம் அல்ல, என்னை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள புஸ்தகம், என்னை உற்சாகப்படுத்துகிற அற்புதமான புஸ்தகம். சோர்ந்து போன என்னை தைரியப்படுத்துகிற அருமையான புஸ்தகம். இனி 3ஆம் வசனம். கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? அப்படின்னா ஒரே கல்லு, அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அது ஒரு வெட்டப்பட்ட குழி. அந்த அந்த குழியினுடைய அகலம் எவ்வளவோ அவ்வளவு பெரிய கல். அது சின்ன கல்லுன்னு வயசு இல்லை, ஒரு பெரிய கல் தூக்கி போயிருக்கு. பெரிய கல். அது உருட்டி தள்ளணும்னாக்கா பெண்களால, இந்த 2 பெண்களால 3 பெண்களால் முடியாது. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம், அந்த மாதிரி ஒரு நிலைமை அங்க. அதனால 3ஆம் வசனத்துல நமக்காக எவன் புரட்டி தள்ளுவானோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. சுமார் எவ்வளவு பெருசு வந்திருக்கும் சிந்தித்து பாருங்க. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி பேர் என்ன சொல்றது? இப்படி பார்த்தாங்க என்ன சொல்ற? சும்மா அப்படி பார்த்திருந்தா அது ஏறிட்டு பார்க்கறதில்ல. இப்படி பார்த்தா என்ன சொல்ற? ஆமா, ரொம்ப கூர்ந்து கவனித்து இப்படி கை வச்ச மாதிரி. ஏறிட்டு பார்க்கிற போது நடந்தது என்ன? கல்லு தள்ளப்பட்டு. ஆச்சரியமா இருக்கு. துணிச்சலான பெண்கள், இருட்டை பத்தி பயப்படாத பெண்கள், பெண்கள் மத்தியில உங்களை பிரசனத்தை அழைச்சேன். இது இந்த வசனத்தெல்லாம் எடுங்க. இந்த பெண்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை கொடுத்தார். எப்படி பாஸ்டர் ஃபெலோஷிப் நடத்த கிருபை கொடுத்த மாதிரி ட்ரினிட்டி மிஷன் பெண்கள் 60-70 பேர் வர்றாங்க. உங்களையும் உற்சாகப்படுத்த ஆண்டவர் உங்களை உபயோகிப்பாராக. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து, அப்படின்னா அந்த குறைவாரம் எந்த அளவுக்கு உள்ள நடந்து போற மாதிரி உள்ள போகணும்ல, உள்ள போறாங்க. அவங்க இந்த இயேசுவின் சரீரத்தை என்னவா நினைக்கல தெரியுமா? பேயாக, பிசாசாக நினைக்கல. நேற்றுக்கு ஒரு எப்படியோ நான் என்னுடைய செல்போன் பார்த்துருந்தா அதுல இன்னொரு வீடியோ தமான்னு ஒண்ணு வந்தது. பார்த்தாக்கா பேய் துரத்தன செல்போன்ல. நிஜமாவே செல்போன்ல என்னடா பேய் துரத்துதேன்னு நான் நினைக்கிறேன். திரும்பி என்னை துரத்திருமோன்னு எனக்கு ஒரு ஐந்தாம் வசனம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தாருங்கிறத நிறுத்திட்டு அந்த பெண்கள் இயேசு செத்து போன அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு சரீரத்தை நோக்கி போறாங்க. அந்த இடம் விதைக்கப்பட்ட அந்த இடம் சுடுகாடு. நம்ம ஒரு பாசம் சொன்னா, சுடுகாட்டுக்கு போகும்போது என்ன எப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்கும்? பயம். பிசாசு வந்துடுமோ என்கிற பயம் இருக்கும்.
ஆனால் அங்க நடந்தது கல்லறையில் பிரவேசி வெள்ளையங்கி தெரித்தவனாய். அந்த வசனத்தை நான் படிச்சோன்னு ஆலோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, உம்மை தேடி உமக்காக நான் வாழ ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் நீ நடந்திருக்கு. அருமையான மதிப்புக்குரிய போதகமார்களை நீங்க கவனமா கவனிச்சு பாருங்க. திடீரென்று உங்களை தேவதூதன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நடத்தி இருப்பாரா? இதுவரை இல்லைன்னா இனிமேலாவது அதை கவனமா கவனி. கனடாவில் 5 வருஷம் நான் படிச்சேன். கடைசி வருஷத்துல முடிச்சுட்டு இந்தியா திரும்பி வர்ற அந்த மாசம் 1979 80ஆம் வருஷம் ஜனவரி இந்தியாவுக்கு வந்தேன். 79ஆம் வருஷம் நானே மனைவி 2, அப்ப என்னுடைய 2 பொண்ணுகளும் 3 வயசு 7 வயசு 3 அப்படி இருந்தோம். நாங்க ஷாப்பிங் போயிருந்தோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணும்போது மழை ஆரம்பிச்சிருச்சு. கனடாவில் மழை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சது? பயங்கரமா மழை இருக்கும். மழையோடு கூட ஸ்னோவும் பெய்யும். ஸ்னோ தெரியுமா? ஐஸ் கட்டி. இது பயங்கரம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அங்க ரேடியோவில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா உடனே வீடு திரும்பிடுங்க. அந்த என்ன ப்ராட்காஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, நீங்க வெளியே இருந்தா உடனே வீடு போயிடுங்க, பயங்கரமான மழை வரப்போகுது. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தெரியல, நாங்க கடையில இருந்தோம். வெளியே வந்தாக்கா கிட்டத்தட்ட ராத்திரி 12 மணி. வெளியே வந்தா மழை கொட்டுன்னு கொட்டுது. ஸோ ராத்திரி 12 மணிக்கு நாங்க அங்கிருந்து நாங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் கார்ல புறப்பட்ட உடனே மழை அளவுக்கு மீறின மழை. கொஞ்சம் தூரம் வந்த உடனே எங்க முன்னாடி மழையோடு கூட ஸ்னோ சேர்ந்து போயிடுது. ஸ்னோங்க பார்த்தீங்களா இப்படி இந்த ஃப்ரிட்ஜில் இருக்குமே, ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் எதுக்கு வந்து இந்த லைட் அந்த கார் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன். இப்போ என்னமோ காரணம் நினைச்சு நான் கார் நிறுத்தினேன். உடனே அவர் அந்த விளக்கார கண்ணிடேன் ஜன்னல்ல இறக்கி, நீங்க போகாதீங்க, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு திரும்பி போங்க சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நாங்க இனி திரும்பணும்னா நான் இந்தியா ரோடு மாதிரி அல்லாது ரொம்ப தூரம் போய் திரும்புறதுக்கு ஒரு வழி வச்சிருப்பேன். அதுலதான் திரும்பணும், அந்த பக்கம் திரும்ப முடியாது. ரொம்ப தூரம் போய் அந்த திரும்புற இடத்துல திரும்பினா அது கொஞ்சம் மேடு. அந்த மேட்டுல போய் கார் நின்று போச்சு. இப்போ கிட்டத்தட்ட 10-11 மணி, எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, ராத்திரி. ஹைவேல ஒரு காரு கிடையாது. எங்க காரு மாத்திரம் ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல மாட்டேங்குது. அப்ப நாங்க ஸ்டூடெண்ட் பணத்துல வாங்கின கார் இப்படி இருக்கும், புது கார் இல்ல. அது பலமுறை ரிப்பேர் பண்ணி எங்க தலைமையில கட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள மனைவி, நானு, 2 குழந்தை. கடைசி பொண்ணு குழந்தை. ஸ்னோ கொட்டுது. நான் உட்கார்ந்து டிரைவிங் கதவை திறந்தா அந்த கதவனுடைய பாதிக்கு ஸ்னோ வந்துடுச்சு. அப்படியே வந்து கொட்டு மணல் மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் தரணும். என் கார் நின்று போச்சு. எனக்கு மெக்கானிசம் ஒன்றும் தெரியாது. காரை திறந்து ஒரு லைட் வச்சிருந்தேன். அந்த லைட் ஆன் பண்ணிட்டாக்கா எல்லோ லைட்டு. இப்படி காட்டினா யாராவது உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு அதுக்காக அங்க வச்சிரு அந்த ஊர்ல எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரும் வச்சிருப்பாங்க. அது அந்த லைட் எடுத்துட்டு போய் எப்படி காட்டலான்னு போனாங்க, யாரும் இல்லை. மறுபடியும் குளிர் வேற,
என் விரல் இதெல்லாம் அப்படியே மறத்து போச்சு. அந்த லைட்டை பிடிக்க முடியல, அப்படி கை மறந்துடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு அம்மாவை ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, 2 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கு. என் மனசுல ஓடுறது, இன்னைக்கு செத்தம், முடிஞ்சது கதை. இப்படி ஆண்டவர்கள் நடத்திருக்கிறாரு. உயிர் போயிடும், பழைக்க மாட்டோம். நான் துபாயில 15 வருஷம் IBM என்ஜினியர் விட்டுட்டு வந்து பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வந்து இயேசுவுக்காக வாழலான்னு உங்களுக்கு நிறைய பேர் நல்ல பதவியை விட்டுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு நிறைய பேர் நல்ல வருமானத்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க. இதுல போன இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா நடக்கிறது வேற. இதையெல்லாம் வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அதுதான் இங்கே. இந்த உண்மை கதையை முடிச்சிடுறது. நான் மறுபடியும் காருக்குள்ள போய் உட்கார்ந்துட்டேன். எப்படியோ ஒரு 11 மணி 12 மணி இருக்கலாம். திடீர்னு வார்த்தா ஒரு ஜீப் வருது. அந்த அப்படி ரோடு, நாங்க இங்க நின்றுட்டு இருக்கோம், ஒரு ஜீப் அந்த ரோட்ல வருது. அது வந்து ஒரு ஆள் இறங்குறாரு, பெரிய செயின் தூக்கிட்டு வர்றாரு. எங்க காருடைய முன்னாடி பேனட் இருக்கு சொல்லுவாங்களே, பேனட்ல கொளுத்துறாரு. இப்படி கொளுத்துறாருன்னா மாட்டுறாரு, அது மலையாளம், கொளுத்துறாரு மாட்டுறாரு. அப்ப எங்க கார் எழுத்துட்டு ஓடாரு. ஹல்லேலூயா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜீவனுள்ள தேவன், அவருடைய ஊழியக்காராய் நீ எந்த ஆபத்துல சிக்கினாலும் அவர் கண்கள் உன்னை காண்டு கொண்டு அந்த கொக்கையை மாற்றாரு. அது பெரிய ஜீப், எங்க வண்டியை விட நாங்க வர சின்ன காரு, பெரிய ஜீப் இழுத்து கொண்டு போய் பக்கத்துல ஒரு ஹோட்டல், அங்க மோட்டல் சொல்லுவாங்க, ஹோட்டல் வேற மோட்டல் வேற. ஹோட்டல் எல்லா வசதிகளோடு இருக்கும், மோட்டல்ங்கிறது வசதியில இருக்காது, ரூம் மாத்திரம், வேற எந்த வசதி இருக்காது. அந்த மோட்டல் நிறுத்துறாரு. நான் என்னுடைய வண்டிய அங்க காரு நிறுத்துறதுக்கு இடம் இருக்குல்ல, அங்க வந்து நிறுத்திட்டு இவருக்கு தேங்க்ஸ் சொல்லாம இறங்குனா ஆளை வேகம். இன்னைக்கு எனக்கு கேள்வி, யார் அது? நிச்சயமா பேய் இல்லை இல்லைங்களா? மோட்டல் குட்டி போகும், சுடுகாட்டு குட்டி போகும். நீ கிறிஸ்துவ வாழ்வு, பரலோக தேவனுடைய தூதர்கள் உனக்கு தரிசனமாகவோ ஏதாவது விதத்துல உதவி செய்வாராம். அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் மொழி செய்கிறோம். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை நான் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையை அனுபவித்து சொல்றேன், இல்லாதது சொல்லல, புஸ்தகத்தில் படி சொல்லல. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது, இந்த ஆண்டவர் ருசித்தது. ஏன்னா 15 வருஷம் துபாயில ஐயா 1000 சம்பாதிச்சேன். ஆகும் அதை விட்டுட்டு வந்து என் இயேசுவுக்காக என்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த இயேசு உங்க வாழ்க்கையிலையும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அதோடு கூட இந்த மாதிரி அனுபவங்களையும் தொடர்ந்து நடத்துவாரார். மறுபடியும் அதிகாரத்துக்கு போவோம். 5ஆம் வசனத்துல அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து, கல்லறைகள் உள்ள போகணும் அப்படின்னு எப்படி இருக்கு பாத்தீங்க, புரியுது? அப்படி இருக்குன்னு ரூம் மாதிரி இருக்கு. நம்ம கல்லறைக்குள் போனா வெளியே வர முடியாது, அங்க அப்படி இல்லை, உள்ள போயிட்டு வெளியே வரல, அந்த மாதிரி கல்லறை.
வைதவே ஆண்டவரே உங்க சுத்தமானால் இஸ்ரவேல் நாட்டு போய் வர ஆபிரகாம் பிறந்த இடம், ஈசாக்கு பிறந்த இடம், இயேசு கிறிஸ்து நடமான இடத்தை பார்க்க நான் விரும்புகிறேன்னு உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. ஆண்டவரை நிறைவேற்று சொல்லுங்க. நீங்க நினையாத நேரத்துல உங்களுக்கு தேவையான கொடுத்து உங்களை அனுப்புவார், அதை பார்க்க செய்வார், திரும்பி கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துவார். ஒரு 20 பேர் சேர்ந்துட்டு சாம் ஜெபதர கேள்விப்பட்டீங்களா? சாம் ஜெபதர மோகன் சுலாசர், சாம் ஜெபதர மோகன் சுலாசர் 20 பேர் எல்லாமே அவங்க எல்லாமே பெண்டிகாஸ்ட்ல பிரசங்கமா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இதுக்கு போறாங்க இஸ்ரேல். ஆமா, இந்த முறை இந்த நான் சொல்ற கதை வந்து அவங்க கொரியா போறாங்க. எங்க போறாங்க? கொரியாவுல வந்து தேங்க்யூ பேரு மறந்து சர்ச். ஏன்னா எத்தனை அந்த சர்ச்சில் ஒரு வாரத்துல திரும்ப வர்றாங்க தெரியுமா? லட்சங்கள். அதை பார்க்க இவங்க எல்லாம் போறாங்க. அவர்களோடு கூட நானும் போக எனக்கு ஒரு ஆசை. ஷாம் ஜவதர அந்த அவர் பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பத்திரிகையில போட்டு இருந்தாரு, முன்பணமாக நீங்க 25,000 அனுப்புங்க, போக விரும்புறவங்க முன்பணமாக 25,000 அனுப்புங்க, பாக்கி பணத்தை நேரில் பாக கொடுத்துருங்கன்னு சொன்னார். என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு மனம் இருக்கு, பணம் இல்லை. என்ன பண்றது? ஜெபம் பண்ணும். நானும் ஜெபம் பண்றேன், காலையில மாலையில மத்தியான வேலையில உபவாசித்து பணம் வந்தவரே சொல்லியிருக்கிறீங்க, எழுதியிருக்கிறீங்க தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணி இந்த பணம் கட்டுற கடைசி நாள் வந்தாச்சு. பணம் ஆண்டவரே, இத்தனை ஜெபம் ஒண்ணு, இத்தனை கண்ணீர் சிந்தனை, நீங்க அப்படி சொல்லிருக்கீங்க. இத்தனை ஜெபம் பண்ண, இத்தனை கண்ணீர் சிந்தனை, இத்தனை கஷ்டப்பட்டேன், இப்படி கையை விட்டுட்டீங்களே. கடைசி ஜெபம் ஆமென் அப்படின்ட்டு கண்ணை முடிக்கிற 25,000 ரூபாய் கட்டி முன்னாடி வச்சிருக்கு டேபிள். எனக்கு தெரியாம எங்கிருந்து தேவதூதம் வந்தான். தேவதூதம் வரல, ஒய்ஃப் சேர்த்து கொஞ்சம் பணத்தை கொண்டு வச்சுட்டு போயிருக்கு. பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் நீங்க போகணும் இருந்தாங்க உங்களை கொண்டு போக சகல பணத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக. இந்த அதிகாரம் நான் வாசிக்கும் போது இந்த 2 பெண்கள் போடுறாங்க, நினைச்சு கூட பார்க்கல தேவதூதன் சந்திப்பான். அவங்க சந்திக்க போனது செத்து போன இயேசுவின் உடல், அவங்க சந்தித்தது தேவதூதன். This is Jesus Christ. This is Christianity. இதுதான் கிறிஸ்துவம். நீங்க நினைத்தது ஒன்று, ஆனால் அவர் நடத்துகிற விதம் ஒன்று. இந்த மாதம் இது ஜூலை இல்லையா, இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக இந்த என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு இதுவரை கேட்காத நினைக்காத ஒரு காரியத்தை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சுயத்துல சொல்லல, இயேசுவின் நாமத்துல அவருடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். ஊழியத்துக்கு போகிறது பயந்துட்டு
ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. 14ஆம் வயசுல ஊழியத்துக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா ஆண்டவர் அழைச்சிட்டாரு. 13ஆம் வயசுல ரட்சிக்கப்பட்டேன். 14ஆம் வயசுல ஆவியின் அபிஷேகம் பட்டேன். இதெல்லாம் நடந்த பிறகும் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். தேவர் சோலை, கூடலூர் தேவர் சோலை, அங்க அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் சும்மா சாதாரண மந்திரவாதியா இருந்த அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுக்குள்ள வந்து அவர்கிட்ட தான் நான் ஊழியம் செய்தேன். அங்க அவர்கிட்ட இருக்கும்போது 12 மணி சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு எல்லாம் போயிடுவாங்க. அது எஸ்டேட் இருக்கனால போலீஸ் அதிகமாக பேர வருவாங்க. அவங்க அன்னைக்கு லஞ்சுனாக்கா 12 மணி சாப்பாடு. தண்ணி எடுத்து வெங்காயத்தை போட்டு உப்பு போட்டு கரைச்சி, புளி தண்ணி எடுத்து புளி கரைச்சி, அதுதான் லஞ்ச். அது கூட குச்சிக்கிழங்கு. அப்ப நான் ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் திங்கக்கிழமை எல்லா பசங்களும் கேட்பேன், நீங்க என்ன சாப்பிட்டேன்? நான் கோழிக்கறி சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்டேன்? நாட்டுக்கறி சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்ட? நான் மாட்டுக்கறி சாப்பிட்டேன். இப்படி எல்லாரும் கறி பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்றதுக்கு ஏன்னா வெங்காய தண்ணியும் புளி தண்ணியும் இதைய குடிக்க தீர்மானம் பண்ணேன், செத்தால் ஒழித்து வர்றதில்லை. ஆமா, அந்த பக்கமே போகணும். 15 வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்னை மறுபடியும் கூப்பிடும் போது நான் முதல் சொன்ன வார்த்தை இது, இந்த உப்பு தண்ணி குடிக்கிறதுக்கா? ஆண்டவனை கூப்பிடுறாரு 15 வருஷம், எதுக்கு உப்பு தண்ணி குடிக்கிறதுக்கா? முடியாது, வாழ முடியாது. ஆண்டவர் சொல்ற மாதிரி இருந்தது. நீ என்னதான் நினைச்சிட்ட? நீ வா. அன்னையில இருந்து இன்னைக்கு வர 40 வருஷம் நானும் சாப்பிட்டேன். 2 ஹோம் வச்சிருந்தோம். அவருக்கு தெரியும். 60-70 பெண்கள், 30-40 பசங்க, 2 ஹோம். அவ்வளவு பேருக்கு சாப்பாடு, துணிமணி, படிப்பு. நீ எப்ப உன்னை ஒண்ணுமில்லை நினைக்கிறேன், அப்ப ஆண்டவர் நீதான் எல்லாமே. When I make myself nothing, God will make myself something. When I make myself nothing, God will make myself something. When you think you are something, God will make you nothing. ஆமாங்க. துபாயில 15 வருஷங்கள் இருந்து அங்க அதெல்லாம் பண்ணி அப்புறம் ஆண்டு அழைச்சாரு. இங்க இந்தியாவில துபாய்க்கு ஒண்ணு, அது ஒரு சந்தோஷம். அங்க 15 வருஷம், அதுவும் சந்தோஷம். அப்புறம் அங்க 15 வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் கனடாவுக்கு போய் பைபிள் காலேஜ் படிச்சது, அந்த சந்தோஷம். சந்தோஷம் மேல சந்தோஷம் மேல சந்தோஷம் அடிக்கி ஒன்றும் தலைதறிய என்னது கைகால் தலைதறியல். அப்படியா? அப்படி நிலைமையில் நான் கனடாவில் இருக்கிறேன். முதல் வருஷம் பைபிள் காலேஜ், எங்கிட்ட நாங்க சம்பாதிச்ச பணத்தை வச்சுதான். கனடா பல லட்சங்கள், உங்களுக்கு தெரியும், பல ஆயிரங்கள், 80,000 இருந்தது முதல் வருஷம் எல்லாம் கட்டி. எனக்குள்ள நான் சம்திங். ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை உன்னை நத்திங் பண்ணாதான் நீ அடங்கும். ஆமாங்க ஐயா, நான் சொல்றேன் உங்களுக்கு தமாஷா கோமளித்தனமா இருக்கலாமா? This is the true life that I am sharing with you. எந்த மாதிரி பெருமையில் இருக்கும்போது அங்க முதல் வருஷம் பைபிள் காலேஜ்ல முடிச்சுட்டு இடையில சம்மர் வரும். அதாவது அங்க பைபிள் காலேஜ் செப்டம்பர்ல இருந்து ஏப்ரல் முடியும். அப்போ
மார்ச் எண்டாக முடியும், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த 3-4 மாசம் லீவு. அதில் தான் நீங்க வேலை செய்து அந்த பணத்தை எடுத்து கட்டி மறுபடியும் படிக்கும். அப்படிதான் நான் படிச்சேன். எனக்கு யாரும் பணமெல்லாம் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு நாங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பைபிள் காலேஜில் நாங்கள் ஒரு 20-25 பேர் இருந்தோம். சிலர் கம்பவுண்டர் வந்தாங்க, அவங்களுக்கு அந்த வேலை. சிலர் டைப்பிஸ்ட் வந்தாங்க, அவங்களுக்கு அந்த வேலை. சிலருக்கு இந்த மாதிரி என்னென்ன சிலர் நர்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு அந்த வேலை. அந்த 25 பேர்ல கிட்டத்தட்ட 24 பேருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு அந்த கெனடியன் டைரக்டர். என்னையை பார்த்துட்டு நான் ஐபிஎம் இன்ஜினியர், சரி நீங்க உங்களுக்கு நான் தரேன், நீங்க தரேன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி நான் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டேன். சரி தருவாரு. ஒரு வாரம் ஆகி அவர் கூப்பிடல. அப்படி என்னடா அவர் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு நினைச்சிருக்குமோ அப்புறம் போன் பண்றாரு, சரி வா நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன். அவரு வேலை வச்சுக்கன்னு சொன்னோம். என்னமோ வேலை வச்சுக்கன்னு சொல்றாரு, இது வேலை கொடுக்குறாரா இல்ல வேலை வச்சிருக்கிறாரா என்ன வச்சிருக்காரு அப்படின்னு அங்க போனா, ராஜா இங்கிலீஷ் அவெல்லாம் கெனடியன் வெள்ளக்காரன், ராஜா இந்த வேலை நான் உனக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன், ஆனா நீ செய்வியோ செய்ய மாட்டியோன்னு தெரியல அப்படின்னா. என்னடா இப்படி ஒரு வேலை வச்சுட்டு இருக்காரு, என்ன வேலைங்கன்னு. இங்க ஒரு 100 பாத்ரூம் இருக்கெல்லாம் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணணும். எப்படி ராஜா சொல்றாரு, எப்படி ஃப்ரம் சம்திங் நத்திங். அவர் சொன்ன போது இங்க 100 டாய்லெட் இருக்கு, பாத்ரூம் எல்லாம் கழுவணும். நீங்க சாலை பார்த்தா நல்லா சைஸா இருக்கீங்க, நல்லா கழுவி அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த இடத்துல அவன் கொடுத்து உதைக்கலாமான்னு இருக்கு உள்ள மனசுக்குள்ள, ஆனா பண்ண முடியாது. வீட்டுக்கு போனேன், ஒய்ஃபை கூப்பிட்டேன், புறப்படு எங்க துபாய்க்கு. ஏன் கக்கு சொல்லனா கழுவ முடியாது, கக்கு சொல்லிதான் ஊழியம் பண்ணணும்னா அந்த ஊழியம் வேண்டாம். அந்தம்மா கொஞ்சம் பொறுங்க, மனமை பொறு, என்ன இந்த அம்மாவும் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு 2 நாள் நான் அந்த பக்கமே போகல. ஒரே மனசு கவலை. அதை விட்டுட்டு நம்பி வந்து நான் என்ன நினைச்சிடுவோம்னாக்க, கனடாவில் போய் பைபிள் காலேஜை படிச்சு இந்தியாவுக்கு பெரிய பிரசங்கியார போய் சேரும். தப்பாது தப்பாது. கனடாவில் போய் பைபிள் படிச்சு பெரிய பிரசங்கியார வந்து உங்களுக்கு பெரிய பிரசங்க தப்பா? உங்களுக்கும் தப்பா தெரியல, எனக்கும் தப்பா தெரியல. ஆனா என்ன அழைச்சவருக்கு ஓ இந்த நிலைமையில இருக்கீங்களா நீங்க? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, பிலிப்பியர் 2:8, அவர் மனுஷரூபமாய் இயேசு கிறிஸ்து மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்தை பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையான பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். உங்களையும் என்னையும் பரலோகத்தில் நடக்கிற கேப்டன் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியாவுக்கு அந்த 2ஆம் அதிகாரம். நம்முடைய கேப்டன், நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மீட்பர் அடிமை ரூபம் எடுத்து சீசுடைய கால்களை கழுவினார்.
தாழ்மையா இருங்க, அப்பொழுது கிருபை அதிகமாய். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த டாய்லெட் கழுகிற வேலை சொன்ன உடனே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 2ஆம் அதிகாரம், ஆவியானவர், பேசுகிற ஆவியானவர், உற்சாகப்படுகிற ஆவியானவர் என்னை வாசிக்கிறார். பைபிள் எடுத்து படி. இதை என்ன வாசிக்க ஆண்டவரே, என்னை நான் முழுவதுமாய் உம்முடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, இன்றைக்கு நான் இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்றேன், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றேன், இங்கிலீஷ்ல வெள்ளக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். ஒரு முறை கோத்தகிரியில ஒரு 22 பேருக்கு பிரசங்க கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல 17 பேர் MBBS டாக்டர். நான் நினைச்சேன், நான் எங்க இருந்தேன், எங்க கொண்டு வந்துரு. இந்த ஆண்டவர் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுவரை நீ அனுபவிக்காமல் இருப்பானால் என்னிலிருந்து ஆண்டவரே, நீ எனக்காக என்னென்ன வைத்திருக்கிறீரோ, உனக்காக அவர் வைத்திருக்கிற அந்த பொட்டலம் யாரும் வாங்க முடியாது, அது உனக்கு தான். ஆனால் சரியான நேரத்துல தான் அது வரும். நீ எதிர்பார்க்கிற நேரத்துல வராது. நீ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னும் போது அந்த தேவதூதன் தூக்கிட்டு வருவார். இந்தப்பா வச்சுக்கோ. நான் கனவு கூட காணலீங்க. 40 வருஷமா குறைந்தது 100 போதர்களுக்கு பிரசங்கியா வருவேன்னு நான் கனவு கூட காணலாம். ஒரு பாச ஃபெலோஷிப்புக்கு எவ்வளவு செலவா தெரியுங்க? ஆனந்த கேளுங்க. அவர் சொல்லுவார், இத்தனை 1000 கடந்த 40 வருஷம் ஆண்டு கொடுக்கிறார். ஒரு பாஸ், ஒரு நாளைக்கு பாஸ் ஃபெலோஷிப். அது எல்லாமே டியூஸ்டே பைபிள் சபா, அது வெள்ளிக்கிழமை அந்த கூட்டம், ஒரு வார்த்தை நடக்கிற அத்தனை கூட்டத்தினுடைய அத்தனை செலவும், அதாவது பல லட்சங்கள். அவர் உன்னை நம்பி கொடுப்பார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஒன்பதாம் அதிகாரம் ஐயா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பவுலை பத்தி இப்பதான் 9ஆம் அதிகாரம் ஆண்டு தெரியுமில்ல. 9ஆம் அதிகாரம் பவுல்ங்கிற சவுல் ஆண்டு சந்திக்கிறாரு. படிச்சிருக்கீங்களா? இல்ல, கிட்டத்தட்ட எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுல முக்கியமான ஒரு வசனம் 16 பாருங்க. யாரா வாசிங்க? அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எஸ் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை எஸ் நான் அவனுக்கு காண்பிப்பேன். இதுதான் பவுலுக்கு ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம். ஆனா இன்னைக்கு வாக்கு தத்தம் கட்டுறீங்களா? உயர்த்துவேன்னு சொன்னாரு, பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு, இடம் கொண்டு பெருகுவேன்னு சொன்னாரு. பவுலுக்கு என்ன சொல்றாரு? நீங்க இதை சொல்லி பாருங்க சர்ச்சில், இதுதான் சொன்னாரு. ஐயா, ஷாலோ கிறிஸ்டியானிட்டின்னு ஒண்ணு இருக்குதா? என்ன கிறிஸ்டியானிட்டி? ஷாலோ. ஷாலோனாக்க பொந்து, நல்லா பாக்குறது பெருசா இருக்கு, உள்ள ஒண்ணும் இருக்காது. அந்த கிறிஸ்டியன் வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கல. நம்ம முத்துக்களாக
அவருடைய சொந்த சொத்துக்களாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைத்திருக்கிறார். உங்க பிரசங்கத்தால மாத்திரம் பல ரசிக்கப்பட நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் மாறுவாங்க. பல சபையில உங்களுடைய பிரசங்கத்தால ரசிக்கப்படுவதை விட உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ரசிக்கப்பட விட நிரந்தரமாய் மாறுவது பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு கருத்து புரியுதா? அதனால அந்த மாதிரி ஆண்டு கேளுங்க. வல்லமையில பிரசங்கம் வேணும், தப்பு கிடையாது. வல்லமையில் ஆவில் நேர்ந்த பாடல் வேணும், தவறு கிடையாது. அதை விட மேலானது அவருக்காக என்னையே. ரோமர் 12:1-2 எப்படி இருக்குங்க? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். நேற்று அந்த பாஸ்டர் நான் பேசிட்டு இருந்தேன். பேசி முடிஞ்ச கிட்டத்தட்ட 2 மணி நேரம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், பட்ட கஷ்டம், அவமானம், நிந்தை, துன்பம். அந்த பாஸ்டர் ட்ரினிட்டி சர்ச் பாஸ்டர், அதுக்கு பாஸ்டர் வந்திருக்காரு, பாஸ்டர் கீர்த்தியன், ஜான் வில்லியம். ஆண்டவர் உருவாக்குன கதை எனக்கு தெரியாது. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தது என்னை விட அவர் பல மடங்கு வயசு சின்னது. அவர் 40 வயசு ஒண்ணும்போது, எனக்கு 80 சொல்றேன். ஆனா அவருடைய சாட்சி கேட்டு என்னுடைய உள்ளமெல்லாம் துள்ளி குதிச்சு. அவர் நொறுக்கப்பட்ட விதம், அவர் அவமானப்பட்ட விதம், ஆசீர்வதிக்கப்பட்டது அதை நான் சொல்லிட்டு இல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரை பணமே எனக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி துபாயில நான் வச்சிருந்தேன். அதே மாதிரி பணத்தை மாதிரி இன்னொரு வார்த்தை கனம். துபாயில் இருக்கவரு கனம். யார் பார்த்தாலும் ஐயோ தோத்துறோம், நம்பிக்கை சல்யூட் அடிக்கிறோங்க ஐயா. ஏன்னா நீங்க ஃபாரின்ல இருக்கிறனால ஏதாவது கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சதுனால ஒழித்து வந்த பிறகு இதெல்லாம் டோன்ட் கேர். எனக்கு தேவை என்ன? ஆண்டவருக்கு பிரயோஜனமான கற்களாய் மாற்றுவோம். என்ன கற்கள்? என்ன கற்களையா? பிரயோஜனமான. மார்க் மறுபடியும் அந்த போவோம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளைங்கி தரித்தவனாய் வலது பக்கம் உட்கார்ந்து ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். பயந்தார்கள். ஆனால் உண்மையாகவே ஒரு தேவதூதனை பார்க்கிற ஸ்லாக்கியம் இந்த பரிசுத்த வாட்டியாகிய பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்க. நீங்க எப்ப பாரு இயேசு சந்திங்க, அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத. ஏன் அப்படி? அவருடைய உண்மையான ரூபத்தை நம்மால பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பரிசுத்தர், அப்பேற்பட்ட வெண்மை நிறைந்தவர். அதனால அவர் என்ன சொல்றாரு? பயப்படாது. பயப்படாதீர்கள். சிலுவையில அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். இந்த நசரேயனாகிய அந்த வாரம் இங்கிலீஷ் பேர்ல பாருங்க, நாசரேத்திலிருந்து வந்த இயேசு அப்படின்னு இருக்கு. இங்க நசரேயன் இருக்குது, அந்த இங்கிலீஷ் பேர் என்ன தெரியுமா? நாசரேத்திலிருந்து வந்த இயேசு. நாசரேத்து வந்த இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார்.
இயேசு உயிரோட எழுந்திருக்குன்னா கிறிஸ்து ஜீவிதம் ஒண்ணுமே இல்லை. 1 19 யாரும் வாசிங்க. 1:15-19. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாருங்க, அதான் சுருக்கம். வாட் இஸ் காஸ்பல்? இயேசு உயிரோடு எழுந்தார். தட் இஸ் த காஸ்பல். இயேசு பாவங்களை, சாபங்களை, பிசாசை வென்று உயிரோடு எழுந்தார். தட் இஸ் காஸ்பல். 15-19 அருமையான வருஷம். 15-17. தேங்க்யூ. இனிமே 15-17 எழுதி வச்சுங்க. அந்த வசனத்தை எழுதி வச்சுங்க. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. Let's go back to Mark now. 6ஆம் அதிகாரத்துல அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. 6ஆம் வசனம். இதோ அவரை வைத்த இடம் காலியா இருக்கு. என் பைபிள் எழுதிச்சிருக்கா வைத்த இடம் அப்படின்னு பார்த்தா என் பைபிள் எழுதி ஹல்லேலூயா அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. இனி 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும் பேதுரு. யாரு பேதுரு? முந்திரி கொட்டை. ஆனா முந்திரி கொட்டை தான் ஆண்டவருக்கு உண்மையான. பேதுரு எப்படி சிலுவையில் இருந்தா யாருக்கா ஞாபகம்? ஏன் நான் 3 முறை அவரை மறுதலித்தனால நேரா சிலுவையில் அறிஞ்சாக்க அது சரியில்லை. நான் பண்ணின தப்புக்கு காலையில் நீங்க எப்ப சொல்லிருக்கல, ஆண்டவரே நான் பண்ணின தப்புக்கு நீங்க கொடுத்த தண்டனைக்கு ஸ்தோத்திரம். நான் பண்ணின தப்புக்கு நீ கொடுத்த தண்டனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவரை ஏற்றுக்கொள்றீங்க, அவருடைய தண்டனையை அங்கீகரிக்கீங்க. அந்த தண்டனையை நீங்க தப்பா நினைக்கல என்று அவர் நினைக்கும் போது நான் உன்னை சிட்சித்தது நல்லதுன்னு அவர் சந்தோஷப்படுகிறார். அதற்கு ஆதாரமாக எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரமா அந்த 12ல கீழே வாங்க. ரைட் வாசிங்க ஐயா. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் yes தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். that is right. தகப்பன் சிட்சையால் புத்திரன் உண்டோ? அந்த வசனங்களை மார்க் பண்ணி வச்சுங்க ஐயா. நீங்க சிட்சையை சகிக்காதவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். பாருங்க, சிட்சை தேவைங்க. அதே மாதிரி பிள்ளைகளை வளர்த்தும் போது வசனம் சொல்ல தெரியுமா? பெரம்பில்லாம மகனை மகளை வளர்த்தாத. பெரம்பு வேணும்னு சொல்றார் ஆண்டவர், அடிக்க சொல்லி சொல்லுகிறார். இந்த பைபிள் எழுதி இருக்குது. நான் அடிக்காம வளர்த்தனேன் அப்படின்னு சொல்லாத, அடிப்படணும். நான் போன பைபிள் காலேஜ்ல ஸ்டீபன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்டீபன் பேர். அவர் சொன்னாரு அந்த பைபிள் காலேஜினுடைய ஃபவுண்டர் கிட்ட, அந்த ஃபவுண்டர் பேரு மேக்ஸ்வெல், என் வாழ்க்கையை நான் எந்த கஷ்டமும் பட்டதில்லை அப்படின்னு அந்த ஸ்டீவனுங்கிறவரு பைபிள் காலேஜ் பிரசிடென்ட் சொல்றாரு. இவர் ஸ்டூடெண்ட், இவர் வயசான 80 வயசான அந்த ஃபவுண்டர். அவர் சொன்னாரு, அந்த ஃபவுண்டர், என்னையிலிருந்து உனக்கு பிடிச்சது கஷ்டம். இவர் நினைச்சு சொன்னது ஆஹா அப்படின்னு சொல்லுவார். அந்த ஃபவுண்டர் சொல்றாரு, என்னையிலிருந்து உனக்கு பிடிச்சது சனியா. அவர் ஏன்டா இவர்கிட்ட போய் சொன்னோம் ஆயிப்போச்சு. நீங்களும் நானும் திருத்தப்பட வேண்டிய இடத்துல திருத்தப்பட வேண்டும். நானும் நீங்களும் சிட்சிக்கப்பட வேண்டிய இடத்துல சிட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் அநேகரை பரலோகத்துக்கு நடத்துகிற
தேவனுடைய தாசர்கள். Yes. பாவிகளை பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற செய்தி சொல்லுகிற அவருடைய ஊழியக்காரர்கள். அதனால மறுபடியும் அந்த மார்க்கு போலாங்க. மார்க் 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேன மரியாளுக்கு முதல் தரிசனமானார். என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் மகதலேன மரியாளுங்கிற ஒரு காலத்துல பிசாசுபடுத்த அந்த பொண்ணுக்கு தரிசனமாகிறார். பத்தாம் வசனம், அவளிடத்திலிருந்து அவர் இயேசு 7 பிசாசுகளை துரத்தினார். இங்க யாராவது பிசாசு விடுதலை பண்ணுகிற ஊழியம் செய்யறீங்க இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா உங்க ஊழியத்துல? தேங்க்யூ ஐயா. வேற யாரா இருக்கீங்களா அந்த பக்கம்? தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வாரா. அது ஒரு ஊழியங்க. பிசாசு பிடித்தவர்களை இயேசுவுக்காக விடுதலை பண்ணுவது அது ஊழியம். என் வாழ்க்கையில அநேக அனுபவம் இல்லை, ஆனா ஒரே ஒரு அனுபவம். ஏசைன்னு ஒரு கிறிஸ்டியன், அவர் எங்க போனார் பிசாசு பிடிச்சிச்சு. காலையில 4 மணிக்கு வந்து படுத்தவர், சும்மா கொஞ்ச நேரம் படுக்கலாம் படுத்தவர். ராத்திரி 8 மணி 9 மணி ஆச்சு ஆள் எழுந்திருக்கு. அவங்க அம்மா விதவை, விசுவாசிதான். அந்த ஏசைன்னு பேரே பாருங்க, ஏசை விசுவாசிதான். பிடிச்சது பிசாசு. அப்புறம் 8 9 மணி ஆனவர் அந்த அம்மா, அவங்க அம்மா வந்து எங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி தம்பி எழுந்திருக்க மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியல. அப்புறம் எங்க அம்மா என்னை கூப்பிட்டாங்க, அவனே வாப்பா போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். எங்க அம்மா படிப்பறிவெல்லாம் இல்லை, ஆனால் பைபிள் இருக்கிற அநேக வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டு அந்த வசனத்தை வச்சு அவன் குறைந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குமானால் குறைந்தது ஒரு 10-15 வாலி பெண்களை கிறிஸ்துகள் நடத்தி அவங்க ஊழிச்சிருக்காங்க. படிக்காத என்னுடைய தாயார், பள்ளிக்கூடம் போனதே இல்லை. அந்த அம்மாவும் நானும் ஜெபிக்க போறோம், அங்க பார்க்க போறோம். அப்புறம் அங்க போய் பார்த்தா அந்த தம்பி தூங்கி, பேர் ஏசை தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ஒழித்து இருக்காரு. அப்புறம் தட்டுனாக்க இன்னும் சத்தமே இல்லை, எழுத மாட்டேங்கிறார். அவர் படுத்துட்டு இருக்காரு. அவரை சுத்தி அவங்க அம்மா அந்த பக்கம், அவங்க பக்கத்துல எங்க அம்மா, அவன் பக்கத்துல அந்த அம்மா பக்கத்துல நானு, 3 பேரு. இந்த பக்கம் செவரு இப்படி முக்கோணமா வளைஞ்சு உட்கார்ந்து இருக்கும். எங்க தம்பி இங்க படுத்துட்டு இருக்காரு. நாங்க ஜெபிக்கிறோம். பாதி ஜெபத்துல நான் உணர்றேன், பாதி ஜெபத்துல ஒரு பெரிய உருவம் எழுந்து நான் வந்துட்டு இந்த சந்தில போகும், இந்த சந்தில நான் இப்படி போய் இப்படி. சந்தேக பேர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. சந்தேக பேர் வழிகள் சத்தியத்தை சந்தேகமாய் பார்க்கிறவர்கள் எப்போதுமே இருப்பார்கள்.
இந்த சந்தேக பேர்வழிகள், சந்தேகப்படுகிறவர்கள் விசுவாசிகளாக நம்புகிறவர்களாக மாறின பின்பு அந்த சந்தேக பேர்களாய் இருந்த அந்த விசுவாசிகளுக்கு தேவன் தரிசனமாவார். 14ஆம் வசனம் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அல்லது சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் 17 பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டாங்களா அல்லது தரையில பாய் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாங்களா தெரியல. ஆனா சாப்பிட்டு கொண்டிருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமானார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் தரிசனமாகணும், உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் தரிசனமாகணும். நம்ம ஜெபம் பண்ணாலும் வர்றதில்லை, உபவாசம் பண்ணாலும் நம்ம வர்றதில்லை. இவங்க சாப்பிட்டாவே வந்துருது. வித்தியாசம் தெரியல. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வித்தியாசம் தெரியுது. நம்ம ஜெபம் பண்ணும் போது அவங்க வர்றதில்லை, உபவாசிக்கும் போதும் வர்றதில்லை. ஆனா இவங்க சாப்பிடும் போது வர்றது. சாப்பிடும் போது வந்து 14ஆம் வசனம். அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, சாப்பிடும் போது தரிசனம். நம்ம நிறுத்தி படிச்சிருக்கீங்க, சாப்பிடும் போது தரிசனம். ஆச்சரியம். தரிசனமாகி உயிர் தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாம போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடிதத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆண்டவர் கடிந்து கொண்டார். அந்த வசனத்தை சுருக்கமா எப்படி சொன்னாங்க? சத்தம் போட்டாரு, திட்டினாரு. இயேசு கிறிஸ்து சத்தம் போட்டு திட்டினார். அப்புறம் பின்பு 12ஆம் வசனத்துல பின்பு சத்தம் திட்டு வாங்கினாங்கல்ல, அவங்கள பார்த்து இவ்வளவு நேரம் என்ன வாங்கினாங்க? திட்டு வாங்கினாங்க. அவங்கள பார்த்து பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய், எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்கல்ல, பரிசுத்தமாய் நடந்திருந்தவங்கல்ல, திட்டு வாங்கிட்டு இருந்தவங்க, சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, உலகம் எங்கும் போய். அப்படின்னா இந்தியாவுக்கு போகணுமா? நீங்களும் நானும் உலகம் எங்கும் போகணுமா? இல்லைங்க, அமெரிக்காவுக்கு மாத்திரம் போவோம், பணக்கார நாட்டுக்கு மாத்திரம் போவோம். அப்படியா? இல்லைங்க, உலகம். சரி, உலகம் எங்கும் போறதுக்கு பிரயாண செலவு யார் போட்டுக்கிறது? ஐயா சொல்லுங்க. அது கொடுக்கணும்ல, சும்மா போக சொன்னா போயிட முடியுமா? பிரயாண செலவு கொடுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? என்ன எப்படிங்க? ட்ரினிட்டி சர்ச்சில் சாப்பாடு கொடுத்து பிரயாண செலவு கொடுத்து பிரசங்கம் பண்றாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க? அவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க. என்னங்கய்யா, நீங்க ஒண்ணுமே கொடுக்காம பெரிய பெரிய வேலை சொல்றீங்க. அப்படியா? இதுல என்ன தெரியுமா அடங்கிருக்கு? அபிஷேகம். ஆண்டவரோட அபிஷேகம் இருக்கும். இது என்ன தெரியுமா அடங்கிருக்கு? இரண்டாவது, உடைய பாவங்கள் மன்னித்து விட்டார். இது என்ன தெரியுமா அடங்கிருக்கு? ஆண்டவர் இவர்களை குற்றவாளிகளாய் பார்க்கல, ஊழியர்களாய் பார்க்கிறார். அவ்வளவு அடங்கியிருக்கான். இந்த தேவன்
இந்த ஆபிரகாம் ஈசாக்கின் ஆமென். அற்புதமான அதிசயமான ஐயா, மறுபடியும் இன்னைக்கு நான் வர முடியுமாங்கிற நிலைமையில என்னை ஹெல்த் நினைக்கிறது. நான் விட்டு சொன்ன நான் போகணும். நேற்று ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து பேசிட்டு சொன்னேன். அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா காணொலி எல்லாம் ஒரு வழியா போகையா அப்படின்னாரு. என்ன வழி இப்படி அற்பமா நினைக்கிறேன். நான் சொல்லல, உனக்கு ஒன்பது வழி வரும். அப்பதான் ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கும்போது சிரிப்போம், ஜெபிப்போம், கண்ணீர் விடுவோம், பாவரிக்கை செய்வோம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டு உறவாடுவோம். கடந்த 40 வருஷம், குறைஞ்சது 40 வருஷமாக இந்த தேவன் ஊழியம் செய்யும் அடியனுக்கு கூட ஒரு பொருட்டாய் என்ன அற்புதமான வேலை. ஆண்டவரே, இந்தியா நிறைவேற செய்யும். என்ன ஊழியம் செய்யும்? என்னென்னமோ ஊழியம் இருக்கும் இல்லைங்களா? சுவிசேஷ ஊழியம் இருக்கு, என்னென்னமோ ஊழியம் இருக்கு. ஆண்டு சொன்னது வில்லேஜ் பாஸ்டர், டவுன் பாஸ்டருக்கு இல்ல, வில்லேஜ் பாஸ்டருக்கு கடினமாய் மலைகள் ஏறி இறங்கி ஊழியம் செய்கிற வசதி இல்லாத பாஸ்டருக்கு என்னுடைய வார்த்தை எடுத்து சொல்றேன். அவர்களை உற்சாகப்படுத்தி இதை நான் கடந்த 40 வருஷமாய் செய்ய இந்த தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். உங்களில சிலரை பாஸ்டர் டீச் பண்ண ஆண்டவர் அழைக்கிறார்கள் நினைக்கிறேன். அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க அந்த ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு பாஸ்டர் வச்சு ஆரம்பிங்க, 2 பாஸ்டர் வச்சு ஆரம்பிங்க. வேற ஒண்ணும் சொல்லாதீங்க, வசனத்தை மாத்திரம் சொல்லுங்க. வேற எது வசனத்தோடு கொடுக்க தேவையில்லை சொல்லிடாதீங்க, வசனத்தை மாத்திரம் சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்குது. இந்த ஃபெலோஷிப் ஆரம்பிக்கு முன்னாடி 40 வருஷம் முன்னாடி ஒரு அம்மா என்னை பார்த்தாங்க. அம்மா, நீங்க தான் நல்லா டீச் பண்ணீங்களே, ஏன் ஒண்ணும் பண்ண உட்காந்து? ஒரு வருஷமா நான் ஒண்ணும் பண்ணல. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க யாருமே கேட்க, யாருமா என் பேச கேட்க போறோம்? நான் சொல்றேன், யாருமா என் போதை கேட்க போறோம்? ஐயா, நாங்க ஒரு 5 பேர் நாங்க வர்றோம், எங்களுக்கு சொல்லுங்க. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன். ஆனா இந்த 5 பேர் வரவங்களுக்கு ஒரு டீயார் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்றது? அந்த மாதிரி சொல்றேன். அதை நான் இப்படித்தான் இந்த ட்ரினிட்டி ஆரம்பிச்சு, அப்பமாய் ஆரம்பிச்சு, தேவனால ஆரம்பிச்சு, விசுவாசத்தால ஆரம்பிச்சு, பணத்தால் அல்ல, விசுவாசத்தால். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயா வெளிநாட்டு பணம் வந்து அதனாலதான். இல்ல, அது உண்மை அல்ல. தயவு செய்து அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதை நம்பாதீங்க. உண்மை என்ன? அவர் சொன்னார். எவர் சொன்னார்? என்னை ரட்சித்த, என்னை விடுதலை பண்ண, எனக்கு என்னை மகனாக மாற்றின அவர் சொன்னார். அவர் சொன்னார். ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க, எதிர்பாருங்க, எதிர்பாருங்க என்று மறுபடியும் சொல்லுங்க. சரி, 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீசனிடத்துக்கும் முக்கியமாக பேதுருவிடத்துக்கு போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால
ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாம போனார்கள். வயதுவே இந்த அடக்கம், கல்லறை இதெல்லாம் வாசிக்கும் போது இன்னொரு அனுபவ சாட்சி சொல்லணும். என் மனைவி இறந்த போது 20 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க அடக்கம் பண்றது புரிய வந்தது. அப்ப எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இதே மாதிரிதான் நான் ஜாக. அப்ப நான் என்ன எங்க அப்பாவோட போய் பாங்க. அதனால மனைவி குழி வெட்டிட்டு இருக்கிட்ட கூப்பிட்டு சொல்ல சொன்னேன். அந்த குழிய 2 அடுக்கா ட்ரெயின்ல டபுள் அடுக்கு இருக்கு. எனக்கு குழி அப்பவே வெட்டியாச்சு தெரியுமா? நிறைய பேர் குழி வெட்டுவீங்க. உங்களுக்கு புரியல பக்கத்துல இருக்கிற பாஸ்டர் சொல்லுங்க, ஐயோ எனக்கு ஒரு குழி வெட்டி கொடுங்க. அங்கதான் நீ போகணும். அதுக்குள்ள இயேசு வந்துட்டாருன்னா மேல நீ குழியில் இருக்கும் போது இயேசு வந்தாலும் நீ மேல வந்துடுவ. அதனால ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. உயிரோடு இருந்தாலும் சரி, குளிக்கல. இப்போ அவர் சொந்தம் கேட்கும், அங்கேயும் அவர் சொந்தம். ஏன்னா நீதான் அடக்கம் பண்ணிருக்கிற, உனக்கு இருக்கிற பரிசுத்தாவி நினைச்சு பாத்தீங்களா? பரிசுத்தாவி வந்துருச்சுன்னு அந்நிய பாஷை பேசுறீங்க, பரிசுத்தாவி சொத்துன்னு ஆடுறீங்க, பாடுறீங்க, அபிஷேகம் பண்றீங்க. நீங்க செத்த பிறகு அவர் எங்க போயிட்டாரு? உங்களை விட்டு தண்ணி போகும். இயேசு வரும்போது நீங்க அவருடைய அடையாளம் காட்டுறது யாரு தெரியுமா? பரிசுத்தாவி. அவருடைய முத்துல பரிசுத்தாவி இன்னொரு பேர் என்ன? அவருடைய முத்து. அதனாலதான் முன்ன பரிசுத்தவன் சொன்னாங்க, மரித்தாலும் பழைத்தாலும். Hallelujah. Okay. இனி இதோடு கூட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டி சுவிசேஷ பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஞானஸ்நானம் பெறாதவனோ இருக்கா? ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம் ஞானஸ்நானம். ரட்சிக்கப்படலைன்னா அல்லது விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் யாதவனோ அப்புறம் அற்புதமான அடுத்த வசனங்கள். விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்களாவன நாமத்தினாலும் பிசாசுகளை நவமான வாசைகளை பேசுவார்கள். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். இன்னைக்கு வீட்டுக்கு போற முதல் வேலையா பாம்பு குத்த பார்த்து இருக்கிற பாம்பு புடிங்க. யோ வேலைக்காக தயவு செய்து கேட்கிறாங்க, ஏமாறும் என் பேருக்கு. டிடிபி ஃபெலோஷிப்ல அவர் சொன்னாருங்க, அப்படியே ஒய்ஃப் சொல்லிடாது. நவமான பாஷை பேசுறீங்களா? தெலுங்கு பேசுறோம், தெலுங்கு பேசுறவங்க அது கூட நகமான பாஷை அவர் கொடுக்குறார். ட்ரை பண்ணுங்க. வெக்கமா இருந்தா தனியா இருக்கும்போது ட்ரை பண்ணுங்க. நான் நவமான பாஷை பேசாம ரொம்ப நாள் டைட்டா இப்படி பிடிச்சிருக்கு. 2 டைட்டா பிடிச்சிருக்கு.
ஒரு நாள் வந்து நான் வந்து இப்படி டைட்டா பிடிக்காம இருக்கிறது சமயம் பார்த்து போட்டாரு கண்ணை எடுத்து நீங்க அவங்க பாக்கிட்டு பேசுறது இல்ல, நானும் தேவனும் கொஞ்சம் 16 இருக்கிறது. அப்புறம் பாருங்க ஏதோ பிடிக்கிறாங்க 19 இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசி, அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை இவ்விதமாய் கர்த்தருடனே பேசினதற்கு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது வருஷத்துல நம்மை வச்சு வீட்டிருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் வீட்டிருக்கிறார். அப்புறம் பாருங்க அவர்கள் புறப்பட்டு போய் எங்கோ உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால வசனத்தை உறுதிப்படுத்தினார். செய்யுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செய்யுங்க. அவர் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவார். அது எதுவானாலும் சரி, ஆவியானவர் ஏவுகிற எந்த காரியமானாலும் நீங்கள் செய்யுங்க. சொந்தமா செய்யாதீங்க. ஆவியானவர் ஏவுகிற எந்த காரியமானாலும் அது பிரயாணமா செய்யுங்க, ஒரு ஜெப கூட்டமா செய்யுங்க, வியாசத்துக்கு ஜெபிக்கிறதா செய்யுங்க, எந்த காரியமானாலும். முதல் முறை நான் கனடா போறது 80,000 ரூபாய் வேணும். என் கையில் ₹1 80,000 ரூபாய் எங்க, கனடா எங்க, நான் எங்க? ஆண்டவர் சரியான காலத்துல 80,000 ரூபாய் கொடுத்தார். கனடாவில் அனுப்பினார். 5 வருஷம் படிச்சுட்டார். ஒவ்வொரு வருஷத்துக்கு குறைந்து 1 லட்சம் செலவு செய்தார், உதவி செய்தார். படிச்சு முடிக்க மாத்திரம் 5 லட்சம். அந்த 5 லட்சம் பணத்தை நான் பேங்க்ல போய் வட்டியே சாப்பிட்டு வட்டியில எல்லாம் நான் அவருடைய போஸ்ட் எல்லாருமே உடனுடைய இருதை மாதத்தோடு சொல்லுவார். இந்த மாதத்துல உனக்கு ஒரு அர்த்தத்தை சொல்ல கேளு, சொல்லு, நிரலித்து பார்த்து தெரிந்தவர் உன் மேல நீ நிலையாக எதிர்பார்க்காது உன் கைகள் மூலம் செய்ய. வாயால சொன்னதை நீ வாயால சொன்னதை கையால் செய்ய. அவங்க புறப்பட்டு போய் எங்கும் பிரசவம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கிரியை நடப்பித்தார். அவர்களால் நடந்த அடையாளங்களான வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவம் நடந்து 2000 வருஷம். இந்த சம்பவத்தை சத்தியமங்கலத்துல பேசினது நாம் என் மூலம் சத்தியமங்கலத்துல, உங்க மூலம் நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க எந்த மங்களத்தில் இருக்கிறீங்களோ அந்த மங்களத்துல அவர் செய்வோம். உம்மை போல் யாருண்டு இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு.
உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா இந்த பாதத்தில் உம்மை போல் யாருண்டு. இந்த பாட்டுடைய அடியில் God bless you. ஆண்டவர் தொடர்ந்து உபயோகிப்பாராக. நீங்கள் நினைத்ததை அவர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்துவாராக. Thank you. God bless you.